டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது மிருணாளினி. நம்மளோட வாழ்க்கையில எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா அடிமைப்பட்டிருக்கலாம். அதாவது சில பேர் உணவுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம், சில பேர் ஆடை ஆபரணங்களுக்கு அடிமையா இருக்கலாம், சில பேர் சொந்த பந்தங்களுக்கு அடிமையா இருக்கலாம், ஏன் சில பேர் பணத்துக்கு கூட அடிமையா இருக்கலாம். ஆனா மதுவுக்கு அடிமை ஆகிறது அப்படிங்கிறது பல்வேறு பக்க விளைவுகளையும் பல்வேறு பிரச்சனைகளையும் கொண்டுதான் இருக்கு. அப்போ மதுவுக்கு அடிமைப்பட்டிருக்கவங்க எல்லாமே மது பழக்கத்தை உடனடியாக கைவிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கண்டிப்பா முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைய டாக்டரிடம் கேளுங்க நிகழ்ச்சி உணர்த்த இருக்கிறது. மது பழக்கத்தை நிச்சயமாக கைவிட முடியும், அதுவும் பல்வேறு சிகிச்சை முறைகளால் மது பழக்கத்தை கண்டிப்பாக கைவிட முடியும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இன்றைய நிகழ்ச்சியில் மனநல மருத்துவர் டாக்டர் ஆனந்தன் அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், நிறைய நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதல் கேள்வியாக இப்போ மது பழக்கத்தினால அடிமையாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த அதீத மது பழக்கத்தில் இருக்கும்போது அவங்க திடீர்னு டக்குன்னு நினைக்கிறப்ப மது பழக்கத்தை கைவிட முடியுமா? அது சாத்தியமா? அது குடிக்கு அடிமையாக இருக்கிறவருங்கிறது அவர் ஒரு நோயாளி. நோயாளி அப்படின்னா இப்போ இது நான் ஒரு மனநல மருத்துவராக குடி நோய்ங்கிறத ஒரு நோயின்னு சொல்கிறேன். அதை உடனே இது நாம் என்ன பொதுவாக மக்கள்கிட்ட என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா, இவன் சினிமா பைத்தியம், இவன் கமலஹாசன்னா அவனுக்கு அவ்வளோ பைத்தியம், அவனுக்கு கார்னா ரொம்ப, அதாவது ஒரு விஷயத்தில் அதிக ஈடுபாடு இருக்கிற விஷயத்தை அந்த மாதிரி கிடையாது. ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ பிரச்சனை. 99% அது ஒரு மருத்துவ பிரச்சனை. சக்கரை வியாதி மாதிரி, தைராய்டு மாதிரி, அல்சர் மாதிரி, நம்ம மூளையியல் பிரச்சனை. அது மூளையுடைய ரசாயன மாற்றங்கள், ரசாயன ஓட்டங்கள், பிரெயினோட சர்க்கியூட்ஸ்னால உள்ள ஒரு பிரச்சனை. அது குடிக்கு அடிமையானவர் முறையான சயின்டிஃபிக்கான மருத்துவ சிகிச்சையின் மூலம் கண்டிப்பாக உடனடியாக விட முடியும். உடனடியாக தான் விடணும். படிப்படியாக இது வரைக்கும் உலகத்தில் யாராவது விட்டுருக்காங்களான்னு பார்த்தா கொஞ்சமாக அதிகமாக தான் ஆகுமே ஒழிய கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த ஆல்கஹாலை நிப்பாட்டுறது ஃபஸ்ட்டு அவர் அடிமையாக இருக்கிறவருக்கு எடுத்தோடனே டீடாக்சிஃபிகேஷனுங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட். முதல் 3 நாளைக்கு மருந்து மாத்திரைகள், ஐவி ஃப்ளூயிட்ஸ், ட்ரிப்ஸ் இதெல்லாம் கொடுத்து உடனே தான் நிப்பாட்டணும். கொஞ்சமாக எம்எல்ஏ குறைச்சிலாம் கொடுத்தெல்லாம் நிப்பாட்ட முடியாது. சரி டாக்டர், ஆனால் இப்போ இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த விதமான மெடிக்கேஷன்ஸும் எடுத்துக்காம நான் மது குடிக்கிறத கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கைவிடக்கூடியவங்க கூட இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நேரலாம்? உதாரணமாக சபரிமலைக்கு மாலை போட்டால் 40 நாள் குடிக்கல, ஈஸ்டர் நோன்பு வந்துச்சு நான் குடிக்கல, ரம்ஜான் நோன்பு வந்தது 40 நாள் குடிக்கல, இதெல்லாம் சாத்தியம். ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நாட் டு ஸ்டாப், குடியை நிறுத்த அல்ல, நாட் டு ரீஸ்டார்ட், மீண்டும் குடிக்காமல் இருக்க. அதாவது இதிலே சொல்லுவாங்க, எனி ஃபுல் கேன் ஸ்டாப், எந்த ஒரு முட்டாலும் குடியை நிறுத்த முடியும். ஆனால் மீண்டும் குடிக்காமல் இருக்க அறிவியல் பூர்வமான தொடர் சிகிச்சை தேவை. வீட்டில் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா ஒரு 5 நாள் குடிக்காமல் இருக்கலாம், அதனால் அவர் குடியை வெட்டிட்டாருன்னு சொல்கிறது இல்லை. திரும்பவும் எப்போ வேணாலும் குடிக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. அறிவியல் பூர்வமான சிகிச்சை எடுத்தால் மட்டும்தான் மீண்டும் குடிக்காமல் இருக்க முடியும். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். தஞ்சையிலிருந்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். வணக்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஓகே மேம். டாக்டர் சொல்லுங்கம்மா. என்னோட கணவர் இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸா தான் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி. எப்படி அப்படின்னா, இப்ப வீட்டுல எங்க கூட இருக்கிறப்ப போறப்ப எல்லாம் வீட்டுல நார்மலா இருக்கிறப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்டு சர்க்கிள்ல போறப்ப குடிச்சிட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் கேட்டா சரி இனிமே குடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு சர்க்கிள்ல போறப்ப குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க பொண்ணு 4 இயர்ஸ் தான் ஆகுது. அவளே அப்பா குடிக்காதீங்க அப்படின்னு சொல்றா. அது நான் எப்படி நான் அவங்கள வெளியில போறப்ப குடிக்காம நான் மாத்தணும். இன்னொன்னு இந்த மாதிரி குடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா செக்ஸ் சம்பந்தமாவும் நிறைய பிரச்சனை வருது.
4 வயசு குழந்தை வந்து குடிக்காதப்பான்னு சொல்லுதுன்னா வீட்டில் வந்து வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுறாரா குடிச்சிட்டு வந்து? இல்ல அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை பண்றதெல்லாம் கிடையாது. அப்புறம் எப்படி தெரியும் குழந்தைக்கு? படுத்துடுறாங்களா, கொஞ்சம் பேச்சு வந்து ஓவர் ஆயிடுது. அத வச்சு அவ கண்டுபிடிச்சிடுறா, சரி அப்பா குடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப வந்து என்கிட்டயே சொல்றா, இப்ப அவங்க வந்து கிளப்ல வேற இருக்காங்க. அவங்க எப்பயாவது பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி போறப்ப வந்து எங்க பசங்களை அழைச்சிட்டு போறப்ப ஒன்ஸ் வந்து பாத்துட்டாவ என்கிட்ட வந்து இந்த மாதிரிமா அப்பா குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணா, இனிமே குடிக்க கூடாது நீ அப்படின்னு சத்தியமெல்லாம் கூட வாங்கினா பாருங்க, 4 வயசு குழந்தை. சரி மேடம், அதாவது நீங்கள் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த மாதிரி அவர் வந்து வாரத்துக்கு 3 நாளைக்கு மேலே குடிக்க ஆரம்பிக்கிறாரு. குடிக்கிறதுனால மறுநாள் காலையில் அவருடைய வேலை பாதிக்கப்படுது. குடிக்கிறதுனால அவர் வந்து நண்பர்களோட பழகிறதுலையோ வீட்டில் உள்ளவங்களுடைய பேசுகிறதுலையோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட உறவுலையோ வந்து பிரச்சனை வருது, அவரோட உடல் நலம் கெடுது அப்படிலாம் இருந்தாருன்னா கொஞ்சமாக அவர் வந்து குடிக்க அடிமையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து நீங்கள் சத்தியம் பண்ணி சவால் எடுத்து ஒரு சக்கரை வியாதியவோ ஒரு கேன்சரையோ ஒரு எய்ட்ஸையோ சரி பண்ண முடியுமா? எனக்கு 104 டிகிரி ஜுரம் இருக்குது, குளுருது, நான் சத்தியமாக நான் ஜுரத்தை நானே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். வயிற்று வலியால் ஐயோ அம்மான்னு துடிச்சிட்டு இருக்கான், சத்தியம் பண்ணுறான் இன்னும் வயிற்று வலி வராதுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அவன் அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பார். ஆனால் சாயந்தரம் ஆனால் அவர் அறியாமல் ஒரு மூளை வந்து அதை குடிக்க சொல்லுது. அதுக்கு ஃப்ரெண்டுங்க மட்டும் காரணம் இல்லை, இவரோட மூளை தான் காரணம். அவருக்கு அது தேவைப்படுது, அதனால் அவர் அந்த மாதிரி நண்பர்களை நோக்கி போகிறாரு. சாயந்தரம் ஆனால் அவர் நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனல் ஆகி அவர் குடிக்கிறத வந்து பெருசுப்படுத்தி திரும்ப 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 பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு வீட்டில் வந்தால் அதை காரணமாக வச்சுட்டு அதிகமாக தான் ஆகுமே ஒழிய, நீங்கள் ஒரு முறைப்பாலையும் ஒரு முகத்தை தூக்கி வச்சு இருக்கிறதுனாலையும் எதுவுமே பேசாமல் இருக்கிறதுனாலையும் வர்ற பலன் வந்து நீங்கள் வளவலன்னு நைன்னு பேசுகிறதுனால இருக்கிற பலனையும் ஒப்பிட்டு பார்த்தா அமைதியாக இருந்தீங்கன்னா அவர் வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு லெவலுக்கு மேலே போய் அதனால் அவருடைய தொழில், உடல்நலம், குடும்ப அமைதியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னா கண்டிப்பாக மனநல மருத்துவருடைய சிகிச்சை தேவை. இனிஷியல் ஸ்டேஜாக இருந்ததுன்னா குடும்ப மருத்துவரை கூட சிகிச்சை கொடுக்க முடியும். ஸோ நிச்சயமாக சிகிச்சை முறையினால் மட்டும்தான் அவருக்கு வந்து ஒரு தீர்வு அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க டாக்டர். தொடர்ந்து பேசலாம். அருப்புக்கோட்டையிலிருந்து பாண்டியன் இணைப்பில் இருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி டாக்டர் இருக்காங்க, கேட்கலாம். ஒன்றும் இல்லை மேடம், ஒரே பையன் தான். சரி, வயசு 23 வயசு தான் ஆகுது. சரி சார். அவரு இன்னும் கேட்க மாட்டேங்கிறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. சார் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துச்சு. இப்போ சார் சொன்னாங்க இல்லையா, இல்ல குடிச்சிட்டு இருக்காரு அவரு? ஆமா ஆமா ஆமா. என்ன வயசு? 23. என்ன படிக்கிறாரா? பிபிஏ முடிச்சாருங்க. பட்டம் முடிச்சிருக்காருங்க. வேலைக்கு போகலையா? இல்லைங்க, என்ன இப்பதான் என்ன ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கணுங்க. மாஸ்டர் டிகிரி படிக்கணும். ஆனா நல்ல கேளுங்க, 10th 450 மார்க் மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம். அதே பையன் 11th 780. என்ன ஜெயிச்சேன், அந்த மாதிரி நல்லா படிக்கிற பையன் தான். சரி, யூஜி வந்து கரெக்டா அரியர்ஸ்லாம் இல்லாம முடிச்சாரா இல்ல? முடிச்சாருங்க, பிபிஏ முடிச்சாருங்க. பைக் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இல்லைங்க, பைக் வாங்கி கொடுத்து பழசம் வச்சிருக்காரு. அவருக்கு ஒன்று வச்சுக்காருங்க. ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருக்கா? இல்ல 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 இல்ல. இப்ப வண்டி கேட்டு இருக்காரு, புதுசா வண்டி வேணுங்கிறாரு. புதுசா வேணுங்கிறாரா? வண்டி படிக்க போவாங்கிறாரு. பெருசா 1 லட்சம் ரூபாய் பைக் கேட்கிறாரா? அப்படி ஒன்றும் கேட்கல, பைக் வேணும் உனக்கு, அவ்வளோதான். ஒரு பைக் வாங்கிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ எனக்கு என்ன ஒரு கோரிக்கைன்னா, அவர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறார். சரி சார், நிச்சயமா இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறது அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். ஸோ இவருக்கான தீர்வு என்னவா இருக்கும் சார்? அதான் மேடம், அதாவது டிப்பிக்கலாக அந்த கோர்ஸ் 10th வந்து 90% மார்க் வாங்கினா, +2 வந்து 50% தான் மார்க் வாங்கினா. அதுக்கப்புறம் இப்போது காலேஜில் அவனுக்கு வந்து குடும்பத்தோட கஷ்டம் நஷ்டம் தெரியல,
அப்பா கஷ்டப்படுறாங்க, அம்மா கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இப்போ கண்டிப்பாக இப்போ பிஜி சேர்க்க போகிறேன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து இந்த மாதிரி இந்த ஏஜில் இந்த 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இந்த குடிக்கு யங் ஏஜ்லேயே வந்து குடிக்கு அடிமையாகி இதெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு 20 வயசுக்கு மேலே வந்து சுபாவ கோளாறாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு மேஜரான ஒரு அண்டர்லைங்காக ஒரு குணக்கோளாறு இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறது வாய்ப்பு. யங் ஏஜ் ஆல்கஹாலிசம், ஒரு 15 வயசு 16 வயசுலேயே நான் பீர் குடிக்க ஆரம்பித்தேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி நான் வந்து இப்போ வந்து டெய்லி குடிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. பைக் ஆக்சிடெண்ட்ஸு, ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட கோவத்தில் கீறிக்கிறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, சண்டை போடுறது, சாப்பிடாமல் இருக்கிறது, லேட்டாக தூங்குறது, இதெல்லாம் வந்து இந்த ஏஜ் பசங்களுக்கு காமனாக இருக்குது. கூடவே ஆல்கஹாலிசமும் இருக்குது. அதீத கோபம் வருது, தனக்கு நல்லது செய்கிறது அப்பா அம்மாவே எதிரியாக பார்க்குறான், உன்னால தான் என் வாழ்க்கையை கெட்டுச்சுங்கிறான். இப்படிலாம் இருந்ததுன்னா இது வந்து பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரியான பிரச்சனையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் இன்டெலிஜென்ட்டு இதையே பேசிகிட்டு இருக்காமல், பழைய விஷயங்களே பேசிகிட்டு இருக்காமல், இப்போதைக்கு அவனுக்கு உள்ள குறைகளை நம்ம பார்க்கணும். பார்த்து சீக்கிரமாகவே நம்ம ஹெல்ப் எடுக்கணும், சைக்காட்ரிஸ்டோட ஹெல்ப் எடுக்கணும். ஐயோ சின்ன பிள்ளையாச்சு, இந்த வயசில் எப்படி மாத்திரை கொடுக்கறது, கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு ஊரில் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படின்னு சொல்லியே அவங்கள வந்து 29 வயசு, அவன் ஒரு வயசு ஆக எந்த வேலைக்கும் போக மாட்டாப்புல, எந்த வேலைக்கு போனாலும் 3 மாதத்தில் விட்டுட்டு வந்துடுவார். இப்படியே இருக்க அப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு தெரிஞ்சிருவான் பிள்ளை அப்படின்ட்டு. அதில் கல்யாணத்துலேயும் 6 மாதத்தில் பிரச்சனை வந்துடும். இப்படிலாம் பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த யங் ஏஜ் ஆல்கஹாலிசம் கூடவே பிஹேவியர் ப்ராப்ளம், சொன்னதை கேட்க மாட்டான், அப்படிலாம் இருக்கிறதுங்க. ஸோ இது வந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர், சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சேர்ந்து கூடவே சரியான மருந்து மாத்திரைகள், ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுனா தான் இதை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இல்லை போக சரியாயிடுவான், சொன்னால் திருந்திடுவான், அதை பண்ணால் சரியாயிடுவான், சூழ்நிலை சரியில்லை, 7 நாட்டு சனியை பிடிச்சிருக்கு, இப்படியே தான் பேசிட்டு விட்டுருவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. ஆனால் ப்ராப்பராக சயின்டிஃபிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இன்று டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் மது பழக்கத்திலிருந்து எப்படி, அந்த அடிமைத்தனத்தை எப்படி அதுலேருந்து விட்டு வெளியே வர்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது வந்து மது பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தாங்கன்னா அது வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வருதா, இல்லை அவங்களோட ஃபேமிலியிலேருந்து அது வருதா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை இன்னும் பேசலாம். டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.